ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கவிஸ் கிச்சனில் நைட் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துருவோமா? மத்தியானத்துக்கு மட்டும்தான் சோறு வச்சதுக்கப்புறம் நைட்டு இந்த ஏதாச்சும் செஞ்சிடலாம் சொல்லி அப்படி போயிட்டேன். நைட்டு இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வருமே 8:30 ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கவிஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, காலையில் இந்த ராகி மாவு வாங்கி வச்சுருந்தாங்க புட்டு செய்யறதுக்கு. அப்போ சரி வந்தோடனே மாவை கொஞ்சம் வெந்நீர் விட்டு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்தோன்னா புட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். லேஸ் சூடோட வெந்நீரில் இந்த மாவு பிசையணும். அப்போ புட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காயெலாம் திருவி கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்து போட்டு புட்டு அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க ஏத்தம்பழம் வாங்கி கொண்டு வச்சு 2 நாள் ஆகுது. அது அப்படியே இந்த பசங்க வந்து சாப்பிடாம அப்படியே இருக்குது. சரி, அதில் வந்து நல்ல பழுக்காத காய், ரொம்ப பழுக்கக்கூடாது, கொஞ்சம் பழுத்து இருக்கணும். அதை வெட்டி அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாச்சு. அதுவும் வச்சு புட்டு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இன்றைக்கி ராகி புட்டும் ஏத்தம்பழம் அவிச்சது தான் இன்றைக்கி நைட்டு நம்ம கவிஸ் கிச்சனில் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டாச்சா? அதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் கவிஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.